என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல மணி சேவிங் டாபிக் பத்தி தான் பேச போறோம். அனிதா அப்படிங்கிற சிஸ்டரும், வேதா அப்படிங்கிற ஐடியில இருந்தும் 2 பேரு கேட்டிருந்தாங்க. எனக்குமே இந்த டாபிக் ரொம்ப நாளா பேசணும்னு ஆசை. கரெக்ட்டா அதுக்கான சந்தர்ப்பமும் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த டாபிக்க ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் எப்படி மணி சேவ் பண்றேன், சேவ் பண்ற காசுல நான் என்னெல்லாம் வாங்குறேன் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 7 வருஷமா தான் என்னோட வீட்டு செலவுகள நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டு செலவுக்குன்னு ஒரு அமௌண்ட் குடுத்துருவாங்க. அதிலேயே தான் நான் மொத்த செலவும் பார்க்கணும். ஒவ்வொரு மாசமும் நான் பார்க்குற பட்ஜெட்ல மிச்சம் பண்ணி நான் மணி சேவ் பண்ணுவேன். அப்படி சேவ் பண்ற காசையும் எவ்வளோ இருக்கு குடு அப்படின்னும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாசம் காசு பத்தல, எனக்கு காசு அனுப்புங்கன்னு நானும் கேட்க மாட்டேன். அவங்க வீட்டு லோனு, கார் லோனு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. எனக்குன்னு குடுக்குற அமௌண்ட்ல நான் எப்படி காசு சேவ் பண்றேன்னு சொல்றேன். வீட்டு செலவுக்காக தேவைப்படுற காசை நான் கேஷா கொண்டு வீட்ல வச்சிருவேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம ஃபோன் பே பண்ணும்போது நம்ம எவ்வளோ காசு செலவு பண்றோம், நம்ம கையில இருந்து எவ்வளோ காசு செலவாகுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதே நம்ம கேஷா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது இவ்வளோ செலவாகுதா அப்படின்னு நமக்கே நினைக்க தோணும். ஒரு சில இடத்துல நம்மளால கேஷா குடுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம ஃபோன்பே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 2வதா நான் பண்றது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் ஒரு சின்ன அமௌண்ட் சீட்டு கட்டுறது தான். கட்டுற சீட்ல ஒரு அமௌண்ட் வரும். வருஷத்துல ஒரு டார்கெட் வச்சிருப்பேன். ஒவ்வொரு கணேச பண்டிகைக்கும் ஒவ்வொரு வெள்ளி பொருள். லேசியா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்காக நான் போட்ட மோட்டிவேஷனல் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. என்னோட பூஜா ரூம்ல இருந்த வெள்ளி பொருட்கள் எல்லாமே என்னோட சேவிங்ஸ்ல வாங்கினது தான். நீங்க கேட்கலாம், ஏன் வெள்ளி பொருள் வாங்குறீங்க, கோல்டா வாங்கலான்னு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே பூஜை சாமான் வெள்ளியில தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் கிட்டயும் கேட்டேன். கோல்டுனாலும் ரீசேல் வேல்யூ இருக்கு. ஆனா சில்வர் அப்படி இல்ல. அதனால வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன். எது வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்களோ, அத ஒவ்வொன்னா வாங்கி பூஜை ரூம்ல வைக்கணும்னு. அதே மாதிரி ஒவ்வொன்னா வாங்கிட்டும் இருக்கேன். 3வதா நான் பண்ற விஷயம் 1000மோ, 2000மோ கேஷா கொண்டாந்து வீட்ல இருக்கிற பழைய பர்ஸ்ல வச்சிருவேன். எந்த காரணத்த கொண்டும் எப்படிப்பட்ட செலவுகள் வந்தாலும் அந்த பர்ஸ்ல இருந்து அந்த காச நான் எடுக்கவே மாட்டேன். தனியா வீட்ல ஒரு சேவிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சேவிங்ஸ், வீட்டு செலவு பார்க்கறதுக்கு ஃபோன் பே பண்றது கிடையாது. கேஷா கொண்டு வச்சுப்பேன். இப்படிதாங்க என்னோட மந்த்லி சேவிங்ஸ் இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றதுக்கான ரீசன், இதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கலாம். இல்ல இதுல இருந்து ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கும் கிடைக்கலாம். என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மணி இன்னும் சேவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு வீட்ல இருந்தே ஒரு லிஸ்ட் எழுதிக்கிட்டு போயிடுங்க. இது சொல்றதுக்கான ரீசன் இருக்கு. முன்னெல்லாம் நம்ம மளிகை சாமான் வாங்குறதுக்கு லிஸ்ட் எழுதிக்கிட்டு தான் போவோம். லிஸ்ட் கொண்டு போய் கொடுத்துட்டா போதும். அதுல இருக்கிற திங்ஸ மட்டும் கொண்டு நம்ம வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. நம்ம லிஸ்டும் எழுதுறது இல்ல. மளிகை கடையிலயும் மளிகை சாமான் வாங்குறது இல்ல. நம்ம வாங்குற இடம் ஒண்ணு சூப்பர் மார்க்கெட்டா இருக்கும். இல்லனா டிமார்ட்டா இருக்கும். ட்ராலி தள்ளிக்கிட்டே போவோம். வழியில எது கிடைக்குதோ இது வேணும், இது வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணி எடுத்து நம்ம ட்ராலில போட்டுப்போம். ஒரு சில திங்ஸ் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதுக்காகவே அந்த திங்ஸ நெறைய பேர் வாங்குறவங்க இருக்காங்க. அந்த பொருள் வாங்கும்போதே இது நமக்கு யூஸ் ஆகுமா? ஆகாதா? இல்ல வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம அப்படியே வச்சுருவோமா? சில பேரு வாங்கிட்டு வந்த பொருள ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் ஒரு மூலையில தான் கிடக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது, நமக்கு எந்த பொருள் தேவையோ, அந்த பொருள மட்டும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு சில விஷயங்கள் பார்க்கறதுக்கும் சரி, வாங்குறதுக்கும் சரி நமக்கு டெம்ப்ட் ஆகலாம். அப்படி டெம்ப்ட் ஆகும்போது, அந்த ஒரு நிமிஷம் அந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது வாங்கணுங்கிற ஆசையே நம்மள விட்டு போயிடும். நெறைய முறை ட்ரெஸ் வாங்கிடுவேன். வீட்டுக்கு வந்த பிறகு, இதுல ஒரு 2 ட்ரெஸ் வாங்காம அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பேன். ஆனா இப்பல்லாம் அப்படி பண்றதில்ல. ஒரு 2 ட்ரெஸ் வாங்கிப்பேன். இன்னும் ஏதாவது ட்ரெஸ் புடிச்சிருந்தா, அந்த ட்ரெஸ்ஸோட பார்கோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்துருவேன். வீட்டுக்கு வந்தும் அந்த ட்ரெஸ் மேல ஆசை இருந்துச்சுன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சு தான் வருவேன். ஆனா வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த ட்ரெஸ் வாங்கணுன்ற எண்ணமோ, இல்ல ஆர்டர் பண்ணணுன்ற எண்ணமோ எனக்கு வராது. முடிஞ்ச அளவுக்கு மளிகை சாமான் வாங்கும்போது, வாஷிங் மிஷினுக்கு சோப்பு, டிஷ் வாஷ் ஜெல்லு, ஃப்ளோர் கிளீனரு, டூத் பேஸ்ட்டு இதெல்லாமே ஆஃபர்ல இருக்கிற மாரி பெரிய பாக்கெட்ஸா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்படி பார்த்து வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வரும். காய்கறி வாங்கும்போதும் தேவைப்படுறதெல்லாம் அப்பப்போ போய் கடைக்கு போய் வாங்காம, வாரத்துக்கு ஒரு முறை மொத்தமா வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி வாங்கி வைக்கும்போது நெறைய மணி இதுலருந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஒரு நாள் நான் காய்கறி வாங்குனேன்னா, அதோட செலவு சொல்றேன். சாம்பாருக்கு 1, பொரியலுக்கு 1, இது கூடவே வேற ஏதாவது காய் வாங்குனேன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 100 ஆகும்.
இதையே நான் மொத்தமா காய்கறி வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போனேன்னு வச்சுக்கோங்க. ஒரு முறை எனக்கு பில் வந்து ரூ. 300லேருந்து ரூ. 350 ஆகும். ஒரு வாரத்துக்கு ரூ. 350ன்னா ஒரு மாசத்துக்கு ₹1400 ஆகுது. இதுவே நான் டெய்லி கடைக்கு போய் வாங்குனேன்னா, என்னோட செலவு வந்து மாசம் ரூ. 3000 ஆகுது. அவசரத்துக்கு வேணா வீடு பக்கத்துல இருக்கிற கடைகள்ல நம்ம வாங்கிக்கலாம். காசு மிச்சம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கி வைக்கிறது தாங்க நல்லது. வீட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் மணி சேவ் பண்றாரோ இல்லையோ, உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மணி சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுல இருந்து வர்ற காச ஒண்ணு கோல்டு காயினா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லையா ஏதாவது ஒரு இடத்துல இடமா வாங்கி போட்டுருங்க. காசு சேவ் பண்ணணும்னு நினைச்சா நெறைய விதத்துல நம்ம சேவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்க்கு எங்க வீட்ல நடக்கிற விஷயத்தையே நான் சொல்றேன். ஊருக்கு போணும்னா கூட ஒருத்தர் 2 பேரு போனா பஸ்ல போவோம். ஃபேமிலியா போறப்ப தான் கார் யூஸ் பண்ணுவோம். பஸ்ல போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எந்த விஷயத்துக்காக போனோமோ, அந்த விஷயத்த பார்த்துட்டு திரும்பிடுவோம். ஆனா கார்ல போனா அப்படி இல்ல. கார்ல தான் பெட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் சுத்தி நம்ம காச வீணாக்குவோம். ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்லவரா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி குடுக்குறவரா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் உங்களுக்குன்னு தனியா காசு சேவ் பண்ண கத்துக்கோங்க. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில காசு இல்லாம திண்டாடும்போது இந்த காச குடுத்தும் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நமக்கும் நம்ம பசங்களுக்கும் தேவைப்படுற செலவுகளையும் நாமளே கூட நம்ம பார்த்துக்கலாம். நெறைய லேடீஸ்க்கு இருக்கிற கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ பார்க்க ஊருக்கு போம்போது, அவங்க கையில நம்ம ஏதாவது காசு குடுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட, நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தான் நம்ம கேட்டு வாங்க வேண்டியிருக்கும். நம்ம கையில சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தேவைகள நாம பூர்த்தி பண்ணிக்கலாம். நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு நம்ம ஆசைப்பட்டு வாங்கணும்னு நெனைச்சா கூட, அந்த காசுல நம்ம வாங்கிக்கலாம். நான் ஆசைப்பட்ட பொருள வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் காசு சேர்க்க ஆரம்பிச்சேன். வேணுங்கிறது ஓரளவுக்கு வாங்கிட்டேன். ஆனா, இப்ப நான் மணியா மட்டும் தான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சிலர் சொல்வாங்க, "நீங்க சொல்றது பார்த்தா நெறைய விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தான் காசையே சேர்க்கணும் போல இருக்கே!" அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏ டூ இசட் மொத்த செலவையும் நான் அதுல பார்க்குறேன். மளிகை சாமான் வாங்குறதுலயும் சரி, வீட்டு செலவுகள் பார்க்கறதுலயும் சரி, அதே மாதிரி என் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்கி குடுக்கறதுலயும் சரி, நான் எந்த குறையும் வைக்கிறதில்ல. மந்த்லி நான் கட்டுற சீட்டு கட்டாம விட்டுட்டாலும், அந்த காசு சேர்ந்து தான் எனக்கு வீட்டு செலவுக்கு சரியா போயிடும். வீட்ல தனியா பர்ஸ்ல எடுத்து வைக்கிற காசும், ஒரு மாசம் எனக்கு பத்தாம போயிட்டா கூட, அந்த காசுலேருந்து எடுத்து நான் ரொட்டேஷன் பண்ணிப்பேன். இப்படி மணி சேவ் பண்றதுனால என்னோட தேவைகளும் இதுல பூர்த்தியாகுது. அது மட்டும் இல்லாம அதிகமா செலவு பண்றதும் என்னால அவாய்ட் பண்ண முடியுது. வீட்டு செலவ நான் பார்த்துக்கிட்டதுனால, வீட்டு லோனும், கார் லோனும் ஒரு 8 வருஷத்திலேயே சக்சஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும், நான் மணி சேவ் பண்ணணும்னு நெனச்சா, என்னால சேவ் பண்ணவே முடியல அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தா, வீட்ல ஒருத்தர் வீட்டு செலவ பார்த்துக்கோங்க. இன்னொருத்தர் வர்ற அமௌண்ட்ல சேவிங்ஸ்ன்னு தனியா பண்ணுங்க. ஒரு காலத்துல என்கிட்ட கையில காசு குடுத்து வீட்டு செலவ பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா என்னால முடியாது. இதுல வர ஸ்ட்ரெஸ்ஸும் என்னால தாங்க முடியாது அப்படின்னு காசும் நான் திருப்பி குடுத்துருக்கேன். கமெண்ட்ஸ்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, "உங்க ஹஸ்பண்ட் என்ன வேல பார்க்குறாரு?" அப்படின்னு. பெங்களூர்ல ஒரு பிரைவேட் கம்பெனில தான் வேல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆஃபீஸ பெங்களூர்லேருந்து மும்பைக்கு மாத்திட்டாங்க. அங்க போயி அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த மாதிரி சமயத்துல தான் நான் வீட்டு செலவ நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அங்க அவங்க இருக்கிற வரைக்கும் வீட்டு வாடகை, அவங்களோட ஓன் செலவு, இது மட்டும் இல்லாம கார் லோனு, வீட்டு லோனு இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இங்க பசங்களோட செலவு, வீட்டு செலவு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 1 இயர் ஆச்சு. எவ்வளோ நாளு தான் ஃபேமிலிய விட்டு பிரிஞ்சு தனியா இருக்கிறதுன்னு வேலைய ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்து பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷனலா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாரு. அந்த கமெண்ட்ஸும் நான் பின் பண்ணியிருக்கேன். இடம் வாங்கி வீடு கட்டி அதை எப்படி நாங்க சக்சஸ்ஃபுல்லா நாங்க லோன் அடைச்சோம் அப்படிங்கறத அவரு டீட்டெயிலா அதுல சொல்லியிருப்பாரு. அப்படியே எங்கள திரும்பி பார்க்குற மாரி இருந்துச்சுங்க. வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். நம்ம அதிக நேரம் இருக்கிறது கிச்சன்ல தான். அந்த மாதிரி இடத்துல ஒரு உண்டியலோ, ஒரு பாக்ஸோ வச்சிருங்க. நம்ம கையில காசுன்னு ஏதாவது இருந்தா போதும். அந்த பாக்ஸ்ல கொண்டு போய் போடுற பழக்கத்த வச்சுக்கோங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க. பூஜை ரூம்ல உண்டியல் வச்சிருப்பாங்க. டெய்லி பூஜை ரூம்ல விளக்கேத்த போம்போதெல்லாம் அவங்க கையில எவ்வளோ காசு இருக்கோ அந்த உண்டியல்ல போட்டு வச்சிருவாங்க. பூஜை ரூம்ல வர்ற காசும் சரி, அதே மாரி ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் நாங்க சேர்ந்து கட்டுற சிட்டுல வர காசும் சரி, 2த்தையும் ஒண்ணா சேர்த்து வரலட்சுமி பண்டிகை அன்னைக்கு ஏதாவது ஒரு வெள்ளி பொருளோ இல்ல கோல்டோ வாங்கிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு காசு சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, தனியா ஒரு அக்கவுண்ட்ட ஸ்டார்ட் பண்ணி, அதுல வந்து சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. மந்த்லி நம்ம செலவு பண்ற காசும் சரி, அதே மாதிரி நம்ம சேவிங் பண்ற காசும் ஒரே அக்கவுண்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ காசு செலவு பண்றோம், எவ்வளோ மிச்சம் பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரியாம போயிடும். முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க.
நம்ம வீட்டுக்கு என்ன மாதிரி பொருள் தேவை? அந்த பொருள நம்ம வாங்குனாக்கா, நம்ம யூஸ் பண்ணுவோமா? இல்லையா? அப்படிங்கிறத பார்த்து, பார்த்து ஒவ்வொரு பொருளா வாங்குங்க. சேவிங்ஸ் மட்டும் தான் லைஃபா? நாங்க எதுவுமே என்ஜாய் பண்ணக்கூடாதா? அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. மந்த்லி இன்கம் எவ்வளோ வருதோ, அதுல ஒரு 10லேருந்து 20% சேவிங்ஸ்ல போட்டுருங்க. ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு பெரிய அமௌண்ட் நமக்கு சேர்ந்திருக்கும். இந்த உண்டியல் என் பொண்ணு சேர்த்து வச்சிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ வெயிட் இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல வெறும் காயின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ₹5 ₹10 காயின்ஸு. அவ கையில எப்ப ₹5 ₹10 காயின் கிடைச்சாலும் இதுல கொண்டாந்து போட்டு வச்சுருவா. என்னோட சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஸ்ல தான். மாசத்துக்கு ஒரு முறை இதுல ஒரு சின்ன அமௌண்ட் இதுல கொண்டாந்து வச்சிருவேன். நாம வைக்கிறது சின்ன அமௌண்ட் தான். இதையே ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, இதுல ஒரு பெரிய அமௌண்ட்டா நமக்கு சேர்ந்திருக்கும். இந்த வீடியோல சேவிங்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, நம்மள எல்லா விஷயத்திலயும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம காசு சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. மந்த்லி இன்கம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு, அதுல ஒரு 10%ஓ, 20%ஓ நம்ம சேவ் பண்ணாலே போதுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல லேசியா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மோட்டிவேஷனலா ஒரு வீடியோவும், வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை புதுசா பார்க்கறவங்க கண்டிப்பா அந்த வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ போடுற எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.